வணக்கம். நலம் நம்முடன். இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்ம என்னதான் வீட்டில் இருந்தால் கூட நம்மளோட நோய் எதிர்ப்பாற்றல் அதிகப்படுத்த வேண்டியதும் நம்மளோட பொறுப்பாக இருக்குது, அவசியமாக இருக்குது. அதனால் நம்ம சேனலில் இன்றைக்கி நோய் எதிர்ப்பாற்றல் அதிகப்படுத்தக்கூடிய சத்து மாவு உருண்டை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சத்து மாவு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி, கோதுமை, பச்சை பயிறு, வரகரிசி, நிலக்கடலை, பொட்டுக்கடலை, பாதாம், முந்திரி, இது எல்லாமும் ஒவ்வொரு கப் எடுத்திருக்கேன். பாதாம், முந்திரி ரெண்டும் சேர்த்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போது கோதுமையை நம்ம ஒரு வாணலியில் சேர்த்து மிதமான தீயில் பொன்னிறமாக பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். எல்லா பொருட்களையுமே நம்ம தனித்தனியாக தான் வறுத்தெடுத்துக்கணும். அதோட நிறம் மாறி பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்து அரிசி, இதுவும் பொரிஞ்சு பொன்னிறமாக வரும், அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்து பச்சை பயிறு, இதோட நிறம் மாறி நல்ல வாசனை வெளிப்படும், அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இங்கே சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன், நோய் எதிர்ப்பாற்றலுக்கு சிறந்ததாக இருக்கக்கூடியதாக. இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து எடுத்து நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா இதுதான் சத்து மாவு. அடுத்து வரகரிசி, இதை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்குவோம். இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட வரகு, ராகி, கம்பு என்ன இருந்தாலும் இதுக்கு பதிலாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் நீங்கள் வறுத்தெடுத்துக்கலாம். இதுவும் நிறம் மாறி பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்து நிலக்கடலை, இதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இதோட அடுத்து பாதாம், முந்திரி, இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். நிலக்கடலை நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம அடுத்து பாதாமும் முந்திரியும், ஒரு 20 பாதாம், ஒரு 6-7 முந்திரி சேர்த்துருக்கேன். இதை ரெண்டையும் சேர்த்தே வறுத்துக்கலாம். இதோட ஒரே ஒரு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்தெடுத்துட்டு கடைசியாக நம்ம பொட்டுக்கல்லையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த வாணலியோட சூட்டுக்கே பொட்டுக்கல்லை வறுபட்டுரும். அடுத்து இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச சத்து மாவில் ஒரு பகுதி கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணி கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. அதோட இதற்கு ஏற்ப ஒரு 4 ஸ்பூன் கருஞ்சக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம பார்த்திங்கன்னா உருண்டைகளாக, சத்து மாவு உருண்டைகளாக மாற்றி உடனே சாப்பிட்டுக்கலாம். பெரியவங்கள்லேருந்து குழந்தைகள் வரைக்கும் இந்த சத்து மாவு உருண்டை ஆரோக்கியமானது. இதை நம்ம சத்து மாவு உருண்டைகளாக சாப்பிட்லாம். அதே மீதி இருக்கக்கூடிய சத்து மாவு உருண்டைகளை எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்பப்போ நீங்கள் எடுத்து இதே மாதிரி உருண்டை பிடிச்சி சாப்பிட்லாம். இல்லைனா கூட நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த பவுடரை கலந்து கருஞ்சக்கரை போட்டு நம்ம ஒரு கூழ் மாதிரி கூட குடிக்கலாம். சத்து மாவு கஞ்சியாகவும் குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க. வீட்டில் சமைத்து உண்போம், நலம் நம்முடன். தேங்க்யூ.